வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறதுன்னு தான் ஆயிடுச்சு. சரி பிடிச்சது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 நாளுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி மினி வ்ளாகில் வந்து என்னோடய பிஆர் பேக்கேஜெல்லாம் நான் ஓப்பன் பண்ணிகிட்ருந்தேன். இந்த வீடியோஸ்லாம் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லான அண்ட் ட்ரஸ்ட்வர்தியான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸு தம்பியை குளிக்க வைக்கிறதும் மேக்கப் பண்ணி விட்றதும் அம்மா சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. எப்படியோ ஒரு அளவுக்கு பாஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஏதாச்சும் கிரேவிங்ஸாக இருந்தால் சாப்பிட்டு ஆசையை தீர்த்துக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு. அதனால் ஸ்டான்லி வந்து வெஜ் பர்கர், நல்லா கேட்டுக்கோங்க, வெஜ் பர்கர் தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணால் லேட் ஆகும், நானே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ பர்கரும் அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸும் சுகர் இல்லாமல் ஐஸ் இல்லாமல் வாங்கியிருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணோம், அதனால அதுவும் சாப்பிட்டேன். ஸோ எப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா ப்ரெக்னென்சியில் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அது சாப்பிடாது இது சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறமும் ஸ்ட்ரிக்ட் டயட்னா பார்ப்போம்.